சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் நல்ல ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் காட்ட போகிற ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸி. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 2 பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து நான் ரீசெண்டாக கொடைக்கானல் போகும்போது வாங்கினேன். இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இதில் நம்ம நிறைய பூண்டு சேர்த்து பூண்டோட அந்த ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரில் நம்ம இதை பண்ண போகிறோம். பூண்டு தோல் எடுத்துட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு லைட்டாக அடிச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் மெலிசா நறுக்கின பூண்டு போடுங்க. பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும். பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் இதில் 3 சிவப்பு மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சிவப்பு மிளகாய் கிடைக்கலன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கொத்து வெங்காயத்தாள் வெங்காயம் பொடியாக நறுக்கினது போடுறேன். அடுத்து அடிச்சு வச்ச முட்டையை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை வெந்ததும் ஒரு போல் சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் வந்து நேத்தோட மீதி சாதத்தை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த கடாயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயத்தால் பொடியாக நறுக்கினது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ நம்மளோட கார்லிக் முட்டை ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் முட்டை ஆம்லெட் பண்ண போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்ல பேனோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேனோட சென்டரில் இந்த மாதிரி கட்டரை வைங்க. உங்ககிட்ட கட்டர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். முட்டை மேலே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. நான் வந்து இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் மேலே இந்த ஆம்லெட்டை வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஆம்லெட் ஆப்ஷனல் தான், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா, அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் இதை வெறுமனே கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு ஒரு மஞ்சூரியனோ இல்லைனா ஒரு கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.